Okay, dear children, intergenic gene interaction or also interlocus gene interaction we'll discuss. First one, when take place between the allele at different loci between allele of different gene, this is called a intergenic gene interaction or interlocus gene interaction. These are further divided into dominant epistasis and so what is meant by dominant epistasis? Dominant epistasis, there is a suppressed factor are involved. இப்போ டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ங்கிறது நம்ம சப்ரஸ்டாக நடக்குது. வாட் இஸ் எபிஸ்டாட்டிக்? when the gene that are suppressed or masked phenotype expression, this is called epistasis. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் ஒரு ஜீனுடைய பண்பு இன்னொரு ஜீனை வந்து மறைக்கும், அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? டாமினன்ட் எபிஸ்டாசிங்கிறாங்க. டேக் த பிளான்னு ஹைப்போஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, when the gene those are expressed interposed by non-allelic and prevent exhibiting character known as, அது பாதிக்கின்ற ஜீனாக இருக்கும். இது பாதிப்புக்கு உள்ளாகிற ஜீனாக இருக்கிறது ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனுங்கிறோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஜீனுமே இங்கே டிட்டர்மைன் பண்ணுது. இதில் என்ன டைப் ஆஃப் பிளான்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, நேம் ஆஃப் த டேக்கன் த எக்ஸ்பெண்டட் பிளான்ட் சம்மர் ஸ்குவாஷ் ஃப்ரூட். ஸோ இவர் எடுத்துக்கிட்ட கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் வந்து ஒயிட் கலர் ஃப்ரூட்டு, எல்லோ கலர் ஃப்ரூட் ரெண்டுமே இருக்குது. அது என்ன சிம்பிளில் கொடுக்குறாருன்னா, கேபிட்டல் W2 ஸ்மால் ஜி ரெண்டும், அதே மாதிரி ஸ்மால் டபிள்யூங்கிற ரெண்டும், கேபிட்டல் ஜி அப்படிங்கிற ரெண்டும் கொடுக்குறாரு. அது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது வரும்போது கேம்பிட் எப்படி இருக்குன்னா, ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு ஸ்மால் ஜியும் கிடைக்குது, ஒரு ஸ்மால் டபிள்யூவும் ஒரு கேபிட்டல் ஜியும் கிடைக்குது. அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு மோரோவர் ஒயிட் ஃப்ரூட்டு தான் கிடச்சிது ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரேஷனில். அதுக்கப்புறம் F2 ஜென்ரேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ F1 ஜென்ரேஷன்லேருந்து கேம்பிட் எப்படியெல்லாம் கிடைக்குன்னு பாருங்கள். ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு கேபிட்டல் ஜி இருக்குது, ஒரு கேபிட்டல் டபிள்யூ ஒரு ஸ்மால் ஜி இருக்குது, ஒரு ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி இருக்குது, ஒரு ஸ்மால் டபிள்யூ ஒரு ஸ்மால் ஜி இருக்குது. ஸோ இப்படி நம்ம கிராசிங் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய கேரக்டர் என்னென்னா, ஒயிட் ஃப்ரூட்டு 12 கிடைக்குது, எல்லோ ஃப்ரூட்டு வந்து பார்த்தோன்னா 3 கிடைக்குது, க்ரீன் ஃப்ரூட்டு 1 கிடைக்குது. அப்போ 12:3:1 அப்படிங்கிற ஃபீனோடைப் ரேஷியோ நம்ம டாமினன்ட் எபிஸ்டாசிஸில் கிடைக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்ததில் இன்ட்ராஜெனிக் ஆர் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடியதில் என்னென்ன பார்த்தோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, கோ டாமினன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எந்த தாவரத்தில் பண்ணாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா, போரோக்ளாக் பிளான்ட்டில் பண்ணாங்க. அடுத்து ஸ்னாப் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் ஆண்ட்ரிச்சியம் ஸ்பீசிஸ்லையும் பண்ணாங்க. ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்ன கிடச்சிது? பினோடைப் ரேஷியோ 1:2:1 தான் கிடச்சிது. கோ டாமினன்ஸ் வந்து பிளட் குரூப் ABO பிளட் குரூப் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுபோக பைசியம் சட்டைமும் தாவரத்தையும் பண்ணாங்க. அதோட ரேஷியோ என்ன கிடச்சி? 1:2:1 கிடைக்குது. அதுக்கடுத்து எபிஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன், அதாவது இன்டர்ஜெனிக் ஆர் நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் மட்டும் பார்த்தோம். அது எத்தனை கிடச்சிச்சின்னா நமக்கு 12 ஃப்ரூட் கலர் எதை எடுத்துக்கிட்டு இன்னும் கேரக்டர் எடுத்துக்கிட்டாருன்னா சம்மர்ஸில் அப்படிங்கிற ஸ்குவாஷுங்கிற ஃப்ரூட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபீனோடைப் ரேஷியோ 12:3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடச்சிச்சு. அப்போ ரெசிசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்ட்ரிச்சியம் ஸ்பீஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது 9:3:4 கிடைக்குது. டூப்ளிகேட் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமுலேட்டிவ் எஃபெக்டை வந்து சம்மர் காஸ்டில் எப்படி கிடைக்குன்னா 9:6:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி ஜீனுங்கிறது ஃப்ரூட் கலர் ஸ்வீட் பீயில் எப்படி நடக்குன்னா 9:7 அப்படிங்கிற ஃபீனோடைப் ரேஷியோ கிடைக்குது. சப்ளிமெண்ட்ரி ஜீன்ஸில் கிரைன் மாஸில் வந்து எப்படி கிடைக்குன்னா 9:3:4 கிடைக்குது. இன்ஹிபிட்டர் ஜீனில் நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா 13:3 அப்படிங்கிறது ரைஸ் பிளான்ட்டில் கிடைக்குது. டூப்ளிகேட் ஜீனுங்கிறது சூடோ அல்லீல் அங்கே அதிகமாக இருக்கும். அது எத்தனை கிடைக்குன்னா, அது ஃப்ரூட் சேஃப் வந்து நம்ம செப்வார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சா பாஸ்டோரியஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ரூட்டில் 15:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி நமக்கு இன்டர்ஜெனிக் ஆர் நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷனுடைய ரேஷியோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். த நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்
in wheat or kernel color. Okay dear children, அடுத்து என்ன பார்க்குறோம்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட் எக்ஸாம்பிளாக கெர்னல் கலர். வீட் தாவரத்தில் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வாட் இஸ் மீன் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்? செவரல் ஜீன் கம்பைன் டு அஃபெக்ட் ஏ சிங்கிள் ட்ரைட். நிறைய ஜீன்கள் சேர்த்து ஒரு ட்ரைட்டை அஃபெக்ட் பண்ணுது. பிளியோட்ராபின்னா என்ன சொன்னேன்? சிங்கிள்ஸ் இல் அஃபெக்ட் மல்டிபிள் ட்ரைட். அப்போ நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா செவரல் ஜீன் வந்து ஒரு இது அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் என்ன சொல்கிறாங்க? பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். The group of genes that are together determine contribute a characteristic of an organism is called a polygenic inheritance. Where the experiment is based on the mental law of trait. இது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்குன்னா மென்டல் லா வச்சுருக்கு. Who first experiment have controlled demonstrated by the Swedish genetist, for example Nilsson Els, there in 1909. There is experimental plant wheat in kernel. இப்போ நெல்சன் நெல் அப்படிங்கிறவர் ஸ்வீடன் ஜெனட்டிக்ஸ் தான் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ அது வந்து நமக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன தாவரத்தை எடுத்துக்கிட்டாருன்னா வீட் கர்னல் எடுத்துக்கிறாரு. ஸோ எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரன் டூ எப்படி இருக்கான்னு பாருங்கள். டார்க்கு ரெட் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. அதை டார்க் ரெட்டை வந்து என்ன சிம்பிளில் கொடுத்துருக்காருன்னா கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2வும், ஒயிட் அதே மாதிரி இன்னொரு பேரண்ட்டை ஸ்மால் R1 ஸ்மால் R1 ஸ்மால் R2 ஸ்மால் R2 அப்படிங்கிற ரேஷியோவும் கிடைக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு சிம்பிளு. அது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது மீடியம் ரேட்டு தான் கிடச்சிது ஃபஸ்ட் ஒன் ஜென்ரேஷனில். அப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ரேஷியோ வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம ரெண்டையும் செல்ஃப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு கலர் ஆஃப் த ரேஷியோவில் வந்து F2 ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் கலர் ஒன்றும், வீட் கர்னல் கலருங்கிறது 4, 6, 4 அந்த ரேஷியோலையும், ஒரே ஒரு ஒன்று மட்டும் ஒயிட் கலரும் கிடைக்குது. ஸோ அப்போ பீனோடைப் ரேஷியோ என்ன இருக்குன்னா 1:4:6 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ என்ன சொன்னாங்க பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் செவரல் ஜீன் இட் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ட்ரைட். அப்போ நிறையா ஜீன் சேர்ந்து ஒரே ஒரு ட்ரைட்டு தான் இருக்குது. அது வீட் கர்னலோடைய கலரை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டை செல் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வீட் கர்னல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:4:6 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்து பார்ப்போம் அடுத்ததில்.